குருவி. ஏசி கூட ஆஃப் ஆகும் அப்படியே ஓடுது. காலையில் ஆயிடுத்து, பசங்க இன்னும் எண்டுக்கலையே. ஸோ எழுப்பி விடுவோம். லிட்டிமா, லிட்டி பொண்ணு இன்னும் தூங்கிட்டே இருக்கு. சரி நம்ம பையில இருப்போம். பிரவீனு எந்த அவன் இவனை எண்டுக்க மாட்டேங்கிறான். ஸ்ரீமான் என்ன இல்லை அசண்டை தூங்கிட்டே இருக்கீங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. வெண்பாவும் தூங்கிட்டுக்கா. அசோக் சுந்தரி இவ கூட தூங்கிட்டுக்கா. என்னாச்சுன்னே தெரியல எனக்கு. அக்கா காலையில் ஆயிடுச்சு, அது கூட தெரியாமல் அசண்டு தூங்கிட்டேன். இப்போ பிரணீதா அக்கா வந்து எழுப்பினா தான் நானே ஏஞ்சினே. எஸ் வெண்பா, யூ ஆர் கம்ப்ளீட்லி ரைட். I felt very asleep today. I was slept, I think so. And it's both guys இங்கே என்ன தூங்கிட்டே இருக்காங்க தெரியல. குட் மார்னிங் எல்லாருக்கும், குட் மார்னிங். வெண்பா என்ன சூப்பராக தூங்கிட்டியா என்ன? நானும் செம்மையாக அசந்து தூங்கிட்டேன். சூப்பராக தான் இருந்துச்சு ஏசியில் தூங்கினதும். மை காட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா தூங்கிட்டீங்களா? ஓ மை காட், நான் தான் லாஸ்ட்டாக எஞ்சிருக்கேன் போல இருக்கே. அக்கா நீங்கள் ஒன்றும் லாஸ்ட்லாம் எண்டுக்கலை. இங்கே பாருங்கள், இன்னும் 2 பேர் தூங்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் அடிக்கிது, ஆனாலும் இவங்க தூங்கிட்டே இருக்காங்க. என்னம்மா பசங்களை நல்லா தூங்கி எழுந்திச்சிட்டிங்களா? வெரி குட். எப்படிமா அடிச்சு நைட்டு நல்லா தூங்குனீங்களாம்மா? புது இடமா இருக்கும், அதனால கேட்குறேன். இல்லை, தட்ஸ் ரியலி ஃபைன் ஆண்டி. நம்ம நல்லா தூங்கணும். ஆமாம் ஆண்டி, நம்ம நல்லா தூங்கணும். ஆமாம் ஆண்டி. ஆனால் அங்கே 2 பேர் எழுந்துக்கவே இல்லை. பிரவீன் அண்ணாவும் ஸ்ரீமான் அண்ணாவும் இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. என்னது இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா? பசங்களும் ஏஞ்சிட்டாங்க. இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க? இன்னுமா தூங்கிட்டு இருக்காங்க பசங்களாம்? என்ன கை உடம்பெல்லாம் ரொம்ப சுடுது. நெட்டிக்கு தொட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபீவர் இருக்குன்னு நினைக்கிறேன் 2 பசங்களுக்கும். என்ன ஆண்டி சொல்றீங்க, ஃபீவர் இருக்கா? ஆமாம் பசங்களா, இந்த 2 பசங்களுக்கும் ஃபீவர் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னே தெரியல, 2 பேருக்கு அட் அ டைம் வந்திருக்கு. அப்பா ஃபீவர். சரி, வேற வழி இல்லை. இப்போவே டாக்டர் டூலிட்டலுக்கு ஃபோன் பண்ண வேண்டிட்டான். 109. 109. இப்போ டாக்டர் டூலிட்டல் தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். ஹலோ டாக்டர் டூலிட்டுங்களா? ப்ளீஸ் சார், ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பசங்க, எங்கள் வீட்டில் 2 பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வர முடியுமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னக்கா பண்ணுறீங்க? எல்லாரும் எழுந்திச்சிட்டாங்களே. நான் வரப்போ 2 பசங்க கூட தூங்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னுமா எழுந்துக்கல? ஆமாம்மா, அவங்க இன்னும் கேண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஜுரம் இருக்குது. என்னது ஜுரம் இருக்கா? எங்கே தொட்டு பார்க்குறேன். அட நெட்டியில் இவ்வளோ சூடு. அட கடவுளே, டாக்டருக்கு ஃபோன் பண்ணிங்களாக்கா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். டாக்டர் டூலிட்டலுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவர் இப்போவே இங்கே வந்துடுவார். என்ன டாக்டர் டூலிட்டலா? நம்ம ஏரியாலேயே அவர் தானே ஃபேமஸான டாக்டர். நல்ல டாக்டரை செலக்ட் பண்ணிக்கிங்கோ. சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாள்ல, பசங்க சரியாயிட்டா சரிதான். ஹலோ, நான் தான் டாக்டர் டூலிட்டல் வந்திருக்கேன். டாக்டர் டூலிட்டலா? வாங்க சார் வாங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க சார், உட்காருங்க. உட்கார வேண்டாமா? ஃபர்ஸ்ட் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்? யாருக்கு இப்போ உடம்பு சரியில்லை அட சொல்லுங்க ஃபாஸ்ட். அது மேம் சார், இங்கே 2 பசங்களுக்கு காலையிலேருந்து ஜுரமாக இருக்குது. இன்னும் ஏண்டுக்க கூட இல்லை. மற்ற எல்லா பசங்களும் ஏஞ்சிட்டாங்க சார். ஓ, தட்ஸ் த ப்ராப்ளம் ரைட். யூ டோன்ட் வரி. இதோ இங்கே இன்னும் 2 பெட் இருக்கா? ஓகே, ஒரு பையனை எழுப்பி இங்கே கொஞ்சம் படுக்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே ஆகட்டும் சார். என்ன ஆண்டி இது விடிஞ்சிச்சு அதுக்குள்ள? எனக்கு சுத்தமாக ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன் ஆண்டி. கவலைப்படாதப்பா, டயர்டாக இருக்குன்னு தெரியும், உனக்கும் ஃபீவர் இருக்குன்னு தெரியும். அதனால டாக்டர் டூலிட்டலில் வர சொல்லியிருக்கேன். என்னது ஃபீவர் இருக்கா? இந்த டாக்டர் டூலிட்டலா? அவர் யார்? என்ன ஆண்டி அடிச்சியா கிளப்புறீங்கோ? இவரா? வணக்கம் டாக்டர். வணக்கம். சரி, உனக்கு ஏன் ஃபீவராக இருக்குது? ஓகே, நைட் ஏதாவது நீ நான்வெஜ் சாப்பிட்டியா? இல்லை ஹோட்டல்லேருந்து ஏதாவது டிஃபன் சாப்பிட்டீங்களா நேற்றுக்கு நைட்டை?
நோ சார், நம்ம எல்லாமே கோயில் போயிட்டு நான் சமைச்சு தந்த உணவை தான் சாப்பிட்டோம். வேறு எந்த விட கலப்படம் நிறைந்த உணவையும் சாப்பிடல, ஹோட்டல் போயும் சாப்பிடல. ஓகே 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 தம்பி, நான் உன்னை ஜஸ்ட் பார்க்குறேன். என்னை ஸ்டெட்டாஸ்கோப் மூலமாக டெஸ்ட் பண்ணுறேன். மூச்சு இழுத்து விடுங்க, மூச்சை விடுங்க. ஆமாம், இவனுக்கு ஃபீவர் இருக்குது. கொஞ்சம் லங்ஸில் நிறைய சளியெலாம் இருக்குது. அந்த சளி கோல்ட் ஆகி அப்புறம் காஃப் ஆகி இப்போ ஃபீவர் ஆண்டுருக்கு. ஓ அப்படியா சார், ஓகே சார். எடுக்க வேண்டிய மாத்திரைகள் எல்லாம் குத்துறீங்களா? மாத்திரை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இவருக்கு இன்ஜெக்ஷன் போடணும். என்னது இன்ஜெக்ஷனா? ஆண்டி. ஆஹா, நைஸாக இவனை போட்ட குத்துற வேண்டியதான். ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, பிரவீன் தூங்கிட்டே இருக்கான். அவனை எழுப்பி. ஸ்ரீமான் கொஞ்சம் அமைதியாக இருப்பான். டாக்டர் சொன்னதை கேளு. அப்படினாலும் உனக்கு ஃபீவர் எல்லாம் குறையும். ஃபீவர் போகணுமா வேண்டாமா? இல்லை அப்படி இருக்கட்டுங்கிறியா? நோ நோ ஆண்டி, அப்படி சொல்லவில்லை. அப்போ பேசாமல் டாக்டர் சொன்னதை கேளு. டாக்டர் நீங்கள் பயப்பட வேண்டாம், அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க. அவனை நான் பார்த்துக்கிறேன், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ஓகே, நான் இன்ஜெக்ஷனை போட்டுடுறேன். தம்பி கொஞ்சம் அப்படி திரும்பி பட்டுக்கிறீங்களா? கையில் டாப்பா இன்ஜெக்ஷன் போடுவேன். ஆஹா, இந்த டாக்டர் நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கே. ஓகே ஸ்ரீமான், உனக்கு நான் இப்போ இன்ஜெக்ஷனை போட போகிறேன். வலிக்குது. ஓகே, ப்ளீஸ் பி காம், டோன்ட் ஷவுட். ஓகே, இவருக்கான இன்ஜெக்ஷனை போட்டுட்டேன். நான் இப்போ சில மாத்திரைகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணி எழுத போகிறேன். அந்த மாத்திரைகளை கரெக்டாக கொடுத்தா போடும். நாங்கள் என்னென்ன மாத்திரை வேணும் லிஸ்ட் எழுதிக்க இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில். அதை அப்படியே கொடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லை, சிறப்பாக மென்ஷன் பண்ணிக்க அப்படியே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த பையனை எழுப்புங்க. இவருக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம். என்னம்மா அது விடிஞ்சிடு விடியாடுமா? ஏன்னோ டாக்டர் வந்துருக்காரு. என்னம்மா பண்ண போகிறீங்க? டேய் இங்கே பாரு, உனக்கு ஃபீவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்துருக்காரு. பேசாமல் கோஆப்ரேட் பண்ணு. அம்மா அம்மா ஆட்டுக்குட்டி தான் கிடையாது, பேசாமல் இரு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாள்ல. தம்பி தம்பி ப்ளீஸ் பி ரிலாக்ஸ். அந்த தம்பி பட்ட மாதிரி இப்போ உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன். மூச்சை கொஞ்சம் இழுத்து விடுங்கப்பா. ஓகேவா? என்ன உனக்கு சளி கொஞ்சம் ஓவராக இருக்குது. நல்ல அவனை விட உனக்கு தான் கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நான் ஆக்சுவலி அவனை விட டபுள் மடங்கு பெருசாக ஒரு ஊசியை போட போகிறேன். என்னடா அவனை விட ஸ்ரீமானை விட டபுள் மடங்க நான் ஊசி போட போகிறீங்களா? ஆமாப்பா, ஃபீவர் போகணுமல்லோ, சொன்னட்ட கேட்குமல்லோ, நான் போட்டு விடுறேன். வலிக்குது. அப்பா அப்படி கத்துறான். ஓகே, இப்போ இவருக்கான இன்ஜெக்ஷனை போட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி அதே ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு மாத்திரையை இவருக்கும் போட்டுடலாம். ஆனால் என்ன, ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் சேர்த்து கொடுத்துருங்க. ஆனால் ஆன்டிபயோட்டிக் நேம் கூட மென்ஷன் பண்ணிப்பேன் கீழே. ஆனால் இவனுக்கு மட்டும் கொடுங்க, ஸ்ரீமானுக்கு கொடுக்க வேண்டாம். பிரவீன் அவர்களுக்கு மட்டும் கொடுத்தா போடும். தேங்க்யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு. இட்ஸ் நோ ப்ராப்ளம், இட்ஸ் மை கடமை. என் கடமையை நான் நினைவாற்றுகின்றேன் ஒழிய இதில் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. என்னடா அது, டாக்டர் பார்க்கறதுக்கு ஃபாரின்லேருந்து வந்தவர் மாதிரி இருக்காரு, ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறாரு. ஆமாம் தம்பி, என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்ன தான், என்னோடய தாய்மொழி இந்த அமெரிக்காவாக இருந்தாலோ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கனால நான் தமிழ் பேசுகிறேன். அவ்வளோதான். மிக்க நன்றி. உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆஹா, அமெரிக்கா இருந்தவே ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் பேசுகிறாரே.